friends. சில பொய்கள் வெல்லவே பல உண்மை சொல்லவே ஒன்றாக கை கோர்த்து வாழ்ந்து காட்டலாம். Boom boom Bommi, Bommi and friends. நட்பு என்பது விலை மதிப்பற்றது. Taco Rambo Maya, Yipen Boris. நட்பால் கூடுவோம். Boom boom Bommi, Bommi and friends. Boom boom Bommi, Bommi and friends. Bommi and friends. எப்படி இருந்துச்சு கதை? ரொம்ப சூப்பர் தாத்தா. காமெடி கதை ஹோன் இருக்கு. தாத்தா சூப்பரா இருந்துச்சு தாத்தா. தாத்தா நீங்க சூப்பரா காமெடி சொல்றீங்க, கதை சொல்றீங்க, நானும் சொல்றேன். ஆனா இந்த ஸ்ரேயாக்கு மட்டும் எதுவுமே தெரியல தாத்தா. சரியான மக்கு. ஜோக்கும் தெரியல, கதையும் சொல்ல தெரியல. வேஸ்ட் தாத்தா இந்த பொண்ணு. அச்சோ அப்படிலாம் பேசக்கூடாதுமா. அவ சின்ன பிள்ளை தானே. உன்ன மாதிரி பெரிய பிள்ளையானதும் ஜோக்கு கதை எல்லாம் சொல்லுவா. இல்லடி செல்லக்குட்டி? இது பாரு அச்சோ, ரொம்ப நாளாக உன்னை நான் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்ககிட்ட இருக்க கெட்ட பழக்கமே தேவையில்லாமல் பொய் சொல்றது, அடுத்தவங்களை கம்பேர் பண்ணி பேசுறது, தேவையில்லாமல் அவங்க மனசை காயப்படுத்தி பேசுறது, இதெல்லாம் ரொம்ப தப்பு. யாரையும் யாரோடையும் கம்பேர் பண்ணவே கூடாது. சரியா? சரி தாத்தா. ஓகே, சாப்பிட்டுட்டு சண்டை போடாம விளையாடுங்க. சரியா? அப்படி போடா. டேய் 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 ஏன்டா இப்படி வர? அப்படி போடா. ஏய் என்னடா இப்படி விளையாடுற? டேய் அவன சுடுறா. தோ வரேன்டா, அவன சுடுறா. ஏய் நீ வாயை மூடிட்டு இருக்கியா? நான் கரெக்ட்டா தான விளையாடுறேன். அவன சுடு. ஏய் சும்மா இரு, வாயை மூடு, எனக்கு தெரியும். உனக்கு என்ன தெரியும்? எல்லாத்தையும் தப்பா விளையாடுற. அவனை ஷூட் பண்ணியிருந்தா 1000 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கோம்ல. அதை விட்டுட்டு நீ என்ன மேலே ஏறி குதிச்சு வர? உனக்கு சுத்தமா விளையாடவே தெரியல. நான் அப்பவே சொன்னேன் உனக்கு விளையாட வரலன்னு. சொன்னா மட்டும் கோவம் வருது. நான் நல்லா தான் விளையாண்டுட்டே இருந்தேன். நீ தான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்ட. இல்லனா ஜெயிச்சிருப்பேன். முதல்ல டேபை என்கிட்ட கொடு. ஒரு ஓரமா நின்னு வேடிக்கை பாரு. நான் எப்படி விளையாடுறேன்னு மட்டும் பாரு. நான் இன்னும் இந்த கேமை கம்ப்ளீட் பண்ணல. நான் விளையாடி ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீ விளையாடிக்க. அது இந்த ஜென்மத்துல நடக்காது. அது வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது. நான் ஒரு கேம் விளையாடி தரேன். நீ அதுக்கப்புறம் என்ன வேணா விளையாடிக்கோ. ஐ டோன்ட் கேர். அதெல்லாம் முடியாது. கொஞ்சம் இரு, 10 நிமிஷம் கழிச்சு தரேன். நீ இப்படிதான் சொல்லுவ, ஆனா தரமாட்டேன். ஆமா தரமாட்டேன். இந்த டேப் எனக்கு அத்தை கொடுத்தாங்க. ஏதோ போனா போது தந்தா என்ன ரொம்ப ஓவரா பண்ற? கேமே விளையாட தெரியாது உனக்கு போய் இது அத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க பாரு, அவங்கள சொல்லணும். ஏய் என்ன வாய் இருக்குன்னு ரொம்ப ஓவரா பேசுற? அடிச்சிடுவேன். என்ன உண்மையா சொன்னா அடிப்பியா? அடி பார்க்கலாம். என்ன அடி பார்க்கலாம் கூட? என்னைய அடிக்கிறியா? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. டேய் என் மேல கை வச்சிட்டல. ஏய் ஆதி அச்சு ஏன் சண்டை போட்டுக்கறீங்க இப்படி? அம்மா வீடியோ கேம் கேட்டா தர மாட்டறாமா? ஏய் நான் தர மாட்டேனா சொன்னேன்? இல்லம்மா நான் ஒரு கேம் விளையாடிட்டு தரேன்னு சொன்னேன். போதும்டா உங்க சண்டையை நிறுத்துங்க. சரி பொம்மி எங்க? பொம்மி மேல படிச்சிட்டு இருக்காமா. நீங்களும் போய் ஒழுங்கா படிக்கலாம்ல. அதை விட்டுட்டு சும்மா சண்டை போட்டுக்கிட்டு உங்க பஞ்சாயத்தெல்லாம் தீக்க எனக்கு நேரம் இல்ல. கிச்சன்ல வேலை இருக்கு எனக்கு. ஆமாமா சீஃப் குக் சொல்லிட்டாங்க. என்ன சொன்ன? அது இல்லம்மா, மதியம் நீ கொடுத்து அமிச்ச புளி சாதம் சூப்பரா இருந்துச்சு. புளி சாதமா? ஏய் மதியம் என்ன சாப்பிட்டேன்னு கூட உனக்கு ஞாபகம் இல்லையா? நீ சாப்பிட்டது தேங்காய் சாதம், புளி சாதம் இல்லடி. ஐயோ இந்த பசங்க இருக்காங்களே. அந்த தேங்காய் சாதத்தை யார் சாப்பிட்டா? என் ஃப்ரெண்டு கொண்டு வந்த புளி சாதத்தை தான் சாப்பிட்டேன். உங்க அம்மா என்னமா சமைக்கிறாங்க தெரியுமா? சான்ஸே இல்ல. அவ ரொம்ப லக்கி.
டெய்லியும் வெரைட்டி வெரைட்டியா லஞ்ச் கொண்டு வருவா. எல்லாமே சூப்பர் டேஸ்டா இருக்கும். உண்மையாதான் ஆதி. இன்னைக்கு என் ஃப்ரெண்டு கொண்டு வந்த புளியோதரைய டப்பா ஓபன் பண்ண உடனே கிளாஸ் ஃபுல்லா கம கமன்னு வாசனை வந்துச்சு. சான்ஸே இல்ல. இந்த புளியார் கோயில்ல கொடுப்பாங்களே பிரசாதம், அந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம அம்மாவும் தான் செய்யறாங்களே, புளிய போட்டா புளி சாதம், தேங்காய் போட்டா தேங்காய் சாதம். நம்ம நிலைமைய பாத்தியா? வாட்டர் பிட்டி இந்த சென்னை சிட்டில அவங்க அம்மா சமைக்கிற மாதிரி 50% நம்ம அம்மா சமைச்சா போதும். நான் நல்லா சாப்பிட்டு உன்னை போல குண்டாயிடுவேன். என்னடி வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்க, ஓவரா பேசிட்டு இருக்க? உனக்கே சாப்பாடு பிடிக்கல, போய் உன் ஃப்ரெண்டு வீட்லயே சாப்பிடு போ. பெருசா பேச வந்துட்டா. வேணும்டி, உனக்கு நல்லா வேணும். என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி சோகமா இருக்க? ஒன்னும் இல்ல. ஒன்னும் இல்லனா ஏன் கண்ணுல தண்ணி வருது? இல்ல பூமி, நான் உண்மையை தானே சொன்னேன். இதுக்கு எதுக்கு அவங்க என்ன திட்டணும்? யார் திட்டினா? எதுக்கு திட்டினாங்க? எல்லாம் எங்க அம்மா தான். அம்மாவா? நீ என்ன தப்பு பண்ண? நான் ஒரு தப்பும் பண்ணல. என் ஃப்ரெண்டோட அம்மா நல்லா சமைப்பாங்கன்னு மட்டும்தான் சொன்னேன். அவங்க அம்மாவை கம்பேர் பண்ணா அம்மா சுமாரா தான் சமைப்பாங்க, அததான் சொன்னேன். அச்சு, ஆன்ட்டியோட சமையல் நல்லா இல்லைன்னு யார் சொன்னது? அவங்களும் நல்லா தானே சமைக்கிறாங்க. அவங்க செய்கிற இட்லி எல்லாம் எவ்வளோ சாஃப்டாக இருக்கு தெரியுமா? நெய் தோசை எவ்வளோ சூப்பரா நல்லா மொறு மொறுன்னு சொல்கிறாங்க. நீ என்னடானா? ஆமா, இட்லி தோசையை தவிர வேற என்ன உங்களுக்கு சமைக்க தெரியும்? இதே என் ஃப்ரெண்டோட அம்மா தினமும் விதவிதமா சமைச்சு தராங்க தெரியுமா? எல்லாம் இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கும். லஞ்ச் டயத்துல அவ தான் குயின் ஆஃப் த கிளாஸ். நீ ஒரு முறை எங்க கிளாஸ் பசங்க கூட சேர்ந்து சாப்பிடவா? அவங்க கொண்டு வந்த லஞ்சை டேஸ்ட் பண்ணி பாரு. நான் சொல்றது உண்மைதான்னு நீ ஏன் சொல்லுவ? அச்சு, நீ சொல்றது உண்மையாவே இருக்கலாம். ஆனா அதுக்காக ஆன்ட்டி அவங்களோட கம்பேர் பண்ணி அவங்க மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசக்கூடாது அச்சு. நான் ஒன்னும் அப்படி பேசல. அவங்க தான் என் மனசை காயப்படுத்துற மாதிரி பேசினாங்க. இனிமே என் ஃப்ரெண்டோட அம்மா கிட்ட போய் சாப்பிட சொல்றாங்க. அப்ப நான் இங்க இருக்க கூடாதா? அச்சு, அவங்க ஏதோ கோவத்துல பேசியிருப்பாங்க, அத போய் சீரியஸா எடுத்துப்பியா? நீ அம்மாவை எதுக்காக மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பேசின? அதான் அவங்க டென்ஷன் ஆயிட்டாங்க. ஒருத்தரை மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பேசுறதே தப்பான விஷயம். தப்பா உன் பக்கம் வச்சுக்கிட்டு நீ அம்மாவை குறை சொல்றியா? படிப்பை தவிர மற்ற எல்லா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துலேயும் நீ சுமார் தான். ஆனா நம்ம அம்மா அப்பா மற்ற பசங்களோட நம்மளை கம்பேர் பண்ணியும் இல்லை மட்டம் தட்டியோ நான் பார்த்ததே இல்லை. எல்லா விஷயத்துலையும் உன்னை என்கரேஜ் தான் பண்ணியிருப்பாங்க. நீ பொறுமையாக யோசிச்சு பார்த்தா உனக்கே அது புரியும். அச்சு, நாங்க கிரிக்கெட் விளையாட போறோம், நீ வரியா? இங்க ஆரன் ஜோஷனும் வந்திருக்காங்க, சீக்கிரம் வா, சேர்ந்து விளையாடலாம். அச்சு, ரிலாக்ஸ். அவங்க கூட போய் விளையாடிட்டு வா, அப்பதானே மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அப்ப நீயும் வா. இல்ல அச்சு, எனக்கு ஹோம்வொர்க் இருக்கு, நான் ஹோம்வொர்க் முடிச்சிட்டு வரேன், சரியா? நீ அது வரைக்கும் விளையாடிட்டு இருப்போ. ஓகே.
நித்யா இங்க வந்து நிக்கிற? சும்மா தான். என்னாச்சு உனக்கு? ஏன் டல்லா இருக்க? எனக்கு ஒண்ணும் இல்லைங்க, நான் நார்மலா தான் இருக்கேன். இத்தனை வருஷம் உன் கூட குடும்பம் நடத்திருக்கேன். நீ நார்மலா இருக்கியா அப்நார்மலா இருக்கியான்னு எனக்கு தெரியாதா? என்ன நித்யா, நீ வழக்கமா கிரைம் நாவல் தானே படிப்ப? புதுசா இன்னைக்கு ஃபேமிலி சென்டிமெண்ட் ஏதாவது படிச்சிருக்கியா என்ன? டல்லா இருக்க? என்ன சொல்லு நித்யா. எல்லாம் நம்ம அச்சு பத்தி தான். அவளை நினைச்சு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அச்சுவா? அவளுக்கு என்ன, ரொம்ப சேட்டை பண்றாளா? சேட்டெல்லாம் அவ எப்பவும் பண்றதுதான். ஆனா வர வர அவளுக்கு வாய் கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. நீ வருத்தப்படுற அளவுக்கு அப்படி என்ன பேசிட்டா? எல்லாரையும் கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்கா. என்ன கூட பாருங்க, அந்த ஆண்டி நல்லா சமைக்கிறாங்க, இந்த ஆண்டி நல்லா சமைக்கிறாங்கன்னு கம்பேர் பண்ணி இரிட்டேட் பண்றா. நித்யா, அவ சின்ன பொண்ணுமா, ஏதோ காமெடியா பேசியிருப்பா. இத போய் சீரியஸா எடுத்துக்கிற? அது இல்லங்க, இந்த கம்பேர் பண்ற பழக்கம் கடைசியில அவளுக்கே பிரச்சனையா முடியும். அதுவும் சரிதான். ஆனா அச்சு யாரு? நம்ம குழந்தை. அவ செய்யற தப்ப நீ தானே சொல்லி புரிய வைக்கணும். நான் அவளுக்கு எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேங்க, அவ புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியல. ரொம்ப விளையாட்டா இருக்கா. இவ என்ன மட்டும் அப்படி பேசினா பரவாயில்ல, எல்லாரையும் இப்படி கம்பேர் பண்ணி பேசி அவங்க மனசை கஷ்டப்படுத்துறா. நம்ம பசங்களை நம்ம என்னைக்காவது கம்பேர் பண்ணி வளர்த்திருக்கோமா? அவன் நல்லா படிக்கிறான், இவ ஃபர்ஸ்ட் வந்திருக்கான்னு நம்ம என்னைக்காவது பேசிருப்போமா? நாம அப்படி பேசினா இவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துரும்னு சொல்லி நாம எவ்வளவு கேர்ஃபுல்லா வளர்க்குறோம். ஆமா நித்யா, நீ சொல்றதும் சரிதான். எந்த ஒரு சின்ன தப்பையும் ஆரம்பத்திலே சொல்லி புரிய வைக்கிறதா நல்லது. சரி, நான் அச்சுக்கிட்ட பேசுறேன். நீங்க எங்க அச்சுக்கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு வேண்டாங்க. இல்ல நித்யா, நான் கோவப்பட்டு எல்லாம் பேச மாட்டேன். குழந்தைங்களுக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி சொல்லி புரிய வைக்கிறேன். அச்சு பத்தின கவலையே உனக்கு வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். ஓகே? டே என்னடா அது? இப்ப நம்ம கிரிக்கெட் விளையாட போறோமா இல்லையா? அதுல என்னடா டவுட்? நாங்க வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? இத நீ முன்னாடியே சொல்லுதா, நாங்க சஞ்சய் டீமோட ஜாலியா விளையாடிருப்போம்ல. இப்ப பார்த்தாலும் சஞ்சய் கூட தானா? இன்னைக்கு எங்க கூட விளையாடு. இப்ப அச்சு வந்துருவா, நம்ம எல்லாம் சேர்ந்து விளையாடலாம். அச்சு, அச்சு. என்னடா? ஏய், அச்சு வந்துட்டா, என்ன விளையாடலாம்? அது இருக்கட்டும், பொம்மி ஹரிஷ் ஸ்ரேயாலாம் எங்க? அதுவா, பொம்மி மேல இருக்கா. அச்சு, ஆமா, பொம்மி விளையாட வரலையா? இல்ல, அவ படிக்கணுமா. சரி, மத்த ரெண்டு பேர் எங்க? உனக்கு விஷயம் தெரியாதா? ஹரிஷ் ஸ்ரேயாவுக்கு வெக்கேஷன் முடிஞ்சிச்சுல, அவங்க சிங்கப்பூர் போக போறாங்க. ஊருக்கு போகும்போது சென்னையில இருந்து ஏதாவது வாங்கிட்டு போகணும்ல, அதுக்காக ஹரிஷும் ஸ்ரேயாவும் எங்க தாத்தா அத்தையோட ஷாப்பிங் போயிருக்காங்க. அப்படியா? அப்ப இனிமே அவங்களோட விளையாட முடியாதா? அதான்டா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அவங்க போயிட்டா ரொம்ப போர் அடிக்கும். சரி, அது விடாதி. இப்ப நம்ம விளையாடுறதுக்கு 4 பேர் மட்டும்தான் இருக்குமா? ஆமா. 4 பேர் பத்தாதேடா. வேணா சஞ்சய் டீமை சேர்த்துக்கிட்டு அவங்கள கூட்டு போய் கிரவுண்ட்ல விளையாடலாமாடா? எனக்கு ஓகே தான். அச்சு, உனக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே தான், நான் ரெடி. வாங்க போலாம். சஞ்சய், என்னடா இங்கே நம்ம விளையாட போறோம்? ஆமா, இது நல்லா தானே இருக்கு. ஏய் சஞ்சய், அப்ரூவா சொல்றது கரெக்ட் தானடா? இல்லடா, கிரவுண்டுக்கு போனா ஆள் பத்தாது. நம்ம 4 பேர் தானே இருக்கோம். அதுக்கு தான் ஆலனை கூப்பிட்டேன். அவன் ஆதி கூட விளையாட போயிட்டான். டி, இங்க எப்படிடா விளையாடுறது? இந்த இடமே போதும். இதோ அங்க போனா 2, அதை தாண்டி போனா 4, அதையும் தாண்டி போனா 6, வீட்டுக்குள்ள போனா அவுட். ஓகேடா? அதெல்லாம் ஓகேடா. செட்டா விளையாடலாமா இல்ல தனித்தனியா விளையாடலாமா? எப்படி வேணாலும் விளையாடலாம். 4 பேர்ல என்ன செட்டு? ஏன் 2 பேரை செட்டா விளையாடலாமே? சரி, அப்படியே விளையாடலாம். நானும் சஞ்சயும் ஒரு செட்டு. அப்ப நானும் அப்ரூவாவும் ஒரு செட்டா? ஏய் சஞ்சய், நாங்களும் விளையாட வரட்டுமா? ஒண்ணா விளையாடலாம். சூப்பர்ரா. அப்ப நம்ம கிரவுண்டுக்கே போய் விளையாடலாம். போலாமே. அப்ப வாங்க. சீக்கிரம் வாங்க. வரோம். கிரவுண்ட்ல விளையாடி ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. இன்னைக்கு செம்ம பெட்ட தான். ஏய் சிவாடா. ஏய் அமைதியா வாடா. வாங்கடா. சீக்கிரம்டா. டேய், டீம் பிரிச்சுக்கலாம்டா. சரிடா. அச்சு, ஆலன், ஜோசப், நாங்களா ஒரு டீம்.
நீங்க ஒரு டீம். டேய் நாமெல்லாம் ஒரு டீமா? ஜெயிச்ச மாதிரி தான்டா. ஏய் நீ ஏன்டி கவலைப்படுற? அதான் நான் இருக்கல. நீ இருக்கிறதுனால தான்டா கவலையே. என்னடி இப்படி சொல்ற? வேற எப்படி சொல்ற? என்னவோ சச்சின் லெவலுக்கு பேட்டிங் பண்ற மாதிரியே பேசுற. நீ டொக்கு வச்சு ஒரு ரன் கூட எடுக்க மாட்ட. ஏன்னா ஃபர்ஸ்ட் பால்லே டக் அவுட் ஆயிடுவ. அச்சு நீ ரொம்ப பேசுற. இன்னைக்கு நான் எப்படி விளையாடுறேன்னு மட்டும் பாரு. பார்க்கலாம். சரி சஞ்சய், யார் ஃபர்ஸ்ட் பேட்டிங்? டாஸ் போட்டு பாத்துடலாம். அப்ப சரி. டேய் ஆதி, ஹெட்டா டெய்லா? ஹெட். ஏய் இரு, டெய்ல். நான் அப்பவே சொன்ன கேட்டியா? இப்போ அதுக்கு என்ன? டாஸ்ல தான் ஜெயிச்சாங்க, கேம்ல என்ன ஜெயிச்சிட்டாங்களா? சரி இப்போ யார் பேட்டிங் பண்ணலாம்? நாங்க பண்ணிக்கிட்டுமா? அத நாங்க முடிவு பண்ணணும். ஆமா, நாங்க பேட்டிங் பண்றோம், நீங்க பவுலிங் பண்ணுங்க. சரி வாங்க விளையாடலாம். வாடா. அபுபக்கர் பின்னாடி போ. ஒழுங்கா நில்ற ஆலன். ஒழுங்கா நில்லுங்க. சரிடா. எல்லாரும் கரெக்டா நில்லுங்க. டேய் பேட் எடுத்து பின்னாடி போடா. ரொம்ப அச்சு லெஃப்ட்ல போ. ஏய் போடா. ஓவரா பண்ணாத, பின்னாடி போ. ரெடி. ஒண்ணு. எனக்கு அப்பவே தெரியும்டா நம்ம ஜெயிக்க மாட்டோம்னு. ஏய் நம்ம நல்லா தான் விளையாடணும். ஜஸ்ட் மிஸ்ஸா? படு கேவலம். உனக்கு பேட்டிங்கும் தெரியல, பவுலிங்கும் தெரியல. எங்க கிளாஸ்ல பிரபுவும் வெங்கட்டும் எப்படி கிரிக்கெட் விளையாடுவாங்க தெரியுமா? வெங்கட் புயல் மாதிரி பால ஃபாஸ்டா போடுவான், யாரும் டச் கூட பண்ண முடியாது. பிரபு விராட் கோலி மாதிரி பேட் பண்ணுவான், தோனி மாதிரி ஹெலிகாப்டர் ஷாட் கூட அடிப்பான். நீ என்னடானா ஒரு ரன் கூட அடிக்கல. ஒரு ரன் எடுக்கிறதுக்கு 9 பால் வேஸ்ட் பண்ற. பவுலிங் பண்ண சொன்னா ஒரு ஓவருக்கு 20 பால் போடுற. எனது 20 பாலா? ஆமா, நோ பாலும் ஒயிட் பாலும் போட்டா அப்படிதான். நான் உண்மையை தானே சொன்னேன். அச்சு என்னாச்சு உனக்கு? என்னப்பா? ஏமா இப்படி டல்லா உட்காந்துருக்க? அம்மா என்ன திட்டிட்டாங்க. நீ பண்ணது மட்டும் கரெக்டா? கனவு நனவாய் ஆனதே, மகிழ்ச்சி கண் முன் வந்ததே, நட்புடன் வாழவே. பொம் பொம் பொம்மி, பொம்மி and friends. சில பொய்கள் வெல்லவே, பல உண்மை சொல்லவே, ஒன்றாக கை கோர்த்து வாழ்ந்து காட்டலாம். பொம் பொம் பொம்மி, பொம்மி and friends. ஆனா நாங்க எப்படி இங்க இருந்து தப்பிக்கிறது? அத இனிமே தான் யோசிக்கணும். யோசிக்கணுமா? அப்ப இங்க இருந்து தப்பிக்க முடியாதா? தப்பிக்க முடியாதுன்னு சொல்லலையே, பிளான் பண்ணணும்னு தான் சொல்றோம். எதையுமே பாசிட்டிவா பண்றோம். மாயா, நீ வேணா பறந்து போய் அவங்கள கூட்டிட்டு வந்துடுறியா?